கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சொல்லுகிறது, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் என்ன பண்ணணுமா? பலப்படணும். 11வது வசனத்துல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏன் நீ மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை அப்படின்னா, மாம்சத்தோடு ரத்தத்தோடு அப்படின்னா நமக்கு எந்த மனுஷனோடு நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்ல. நமக்கு எந்த மனுஷனும் நமக்கு போராட்டம் இல்லை. உறவினர்கள் நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லைன்னா நமக்கு நம்முடைய நண்பர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை. நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்திலே நமக்கு அவங்களோட நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை. இந்த பூமியில யாருக்கும் நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை. எந்த மனுஷனும் நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை. ஆனா இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? ஏனெனில் மாம்ச ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களோடும் பொல்லாத ஆய்வு சேவை நமக்கு என்ன வந்து போராட்டம். மாம்சத்தோடு நமக்கு என்ன போராட்டம் உண்டு? யாரோட போராட்டம் உண்டு அப்படின்னா, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. நாம ஜெயிக்காதபடி, இந்த உலகத்தை நாம் ஜெயம் எடுக்காதபடி நமக்கு போராட்டம் அப்படின்னா வருகிற போராட்டம் தான். வேற யாருக்கும் நமக்கு என்ன வராது? போராட்டம் வராது. நம்மளுடைய பிசினஸுக்கு இல்லை நம்ம ஏதோ ஒரு சின்ன தொழில் செய்யறோம் அப்படின்னா, யாராவது நமக்கு எதிராக அவங்க போட்டி போடுறாங்கன்னா, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான்? அங்க போய் என்ன பண்ற? நம்மள டிஸ்டர்ப் பண்றான். அவங்களுக்கு அவங்க வழியில போய் நம்மளை வந்து என்ன பண்றான்? டிஸ்டர்ப் பண்றான். நாம நினைக்கிறோம் அவன் நமக்கு விரோதமா, நம்முடைய ஊழியருக்கு, நம்முடைய சபை, நம்முடைய பிசினஸ்க்கு விரோதமாக, நம்ம தொழிலுக்கு விரோதமாக அவன் என்ன பண்றான்? எழுப்புகிறான். நாமளும் என்ன பண்றோம்? அவனுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்றோம்? அவங்கள நம்ம என்ன பண்றோம்? பேசுறோம். இதுதான் உண்மை. ஆனா நமக்கு விரோதமா அவங்க என்ன பண்ணல? எழும்பல.